Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சம்மருக்கு குளிர்ச்சியாக ஒரு ஹேர் பேக், அப்புறம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணியும் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்டுக்கு விசா ஆஃபீஸ் போகிற வேலை இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாரு. நேற்றே வீடெல்லாம் கூட்டி வீடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இன்றைக்கி அவ்வளோவா பெருசாக வேலை இல்லை. நேற்று நைட்டு கொஞ்சமாக கம்பங்களி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 11 மணி போல் கம்பங்களியாவது இல்லைன்னா மோராவது ஏதாவது குளிர்ச்சியாக குடித்தாதான் வெயில் தாங்க முடியுது. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே போடாமல் வெறும் தயிர் மட்டும் ஊற்றி கரைச்சி குடிச்சிட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டால் எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதை அப்படியே கம்பங்கூழ் குடிச்சிட்டே அந்த ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டேன். இந்த ஒரு வாரமாகவே சரியாக வீடியோ எதுவுமே போடல. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாக கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரலான்னு தான் தோணுது. வீடியோலாம் எடுக்கிறதுக்கெல்லாம் சுத்தமாக முடியவே மாட்டேங்குது. எடிட்டிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறமா ஒரு 11:30 மணி போல் ஒரு ஹேர் பேக் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ஹேர் பேக் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் 2 இன்க்ரீடியண்ட் தான். இது எல்லாமே உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பனானா எடுத்திருக்கேன், 1 கப் கர்ட் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை போடுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட போட்டுக்கலாம். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். என்னோடய மேரேஜ் டைம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னரு அது இதுன்னெல்லாம் போட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு. நாங்கள் ஒரு இடத்துல ப்ராப்பராக இல்லை, இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். டெல்லி, கோயம்புத்தூர், ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். இதெல்லாம் பார்த்தாதுன்னு நான் ஹேர் கலரிங் வேறு ஆட் ஆன் பண்ணி என்னோடய முடி ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடுச்சு. இப்போ வெறும் ஹோம் ரெமெடிஸ்லேயே என்னோடய ஹேர் பேக் டு நார்மல் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த பனானாவும் கர்டும் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடும்போதே டாண்ட்ரஃப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போட்ட இடம் எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுடலாம். இல்லைனா அது காஞ்சிச்சுன்னா துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு யூஸ்வலாக நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வெட் ஹேர்லேயே கொஞ்சமாக சீரம் போடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் சீரம் போடல. ஆல்ரெடி ஹேர் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். தலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் தலை நல்லா வாரி எடுத்துட்டேன். நேற்று ரிலையன்ஸ் மார்ட் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சிசிலர் பிளேட்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு ப்ரௌனி சிசிலர் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. நான் காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அதை சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி ஒரு கேக் அப்படி ஹாட்டாகவே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கடையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்டைலில் நான் ப்ரௌனி சாப்பிடவே இல்லை. எங்கே போனாலும் ஒன்று ஹாட்டாக இருக்காது, இல்லைனா ஹாட்டாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. சரி நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிலர் பிளேட் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கரண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். அண்ட் இது தொடப்பம் நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூட 2 சிலிக்கான் ஐஸ் க்யூப் ட்ரே நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு செட் எங்கிட்ட இருந்துச்சு. அது நல்லா இருக்கனால நான் திருப்பியும் ரீஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் டோட்டலி 4 செட் இருக்கும். ப்ளூவில் 4, க்ரீனில் 4 இருந்துச்சு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ லன்ச் செய்ய போயிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:15 ஆகுது. இப்போ செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கட்டு புதினா, 4 to 5 பச்சை மிளகாய் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கப் கர்டு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போயிடலாம். தாளிப்புக்கு நல்லா அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஹோல் ஸ்பைஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைஸ் போடுவோமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அது கூடவே வெங்காயம் ஒரு 4 to 5 வெங்காயம் போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறோமோ அவ்வளோ நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் வணக்கிறதுலேயும் டேஸ்ட் இருக்கும். அதனால் கரெக்டாக ப்ராப்பராக வணக்குங்க. அப்புறம் அது கூடவே பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் ஒரு 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க.
லாஸ்ட் டைம் நான் கொஞ்சம் காய எடுத்துட்டேன், கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால் பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வந்து மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம சிக்கனோ மட்டனோ மஷ்ரூமோ என்ன வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாம் மஷ்ரூம்ஸ் இல்லைனா பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மட்டன் வந்து 1/2 kg போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனோ மட்டனோ வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். பிரியாணியோட டேஸ்ட்டே வந்துட்டு அந்த கறியோட குவான்டிட்டி தான். இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து உப்பு மிளகாய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் காரம் பத்தல, அதனால் கொஞ்சமாக வந்துட்டு நான் மிளகாய் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாய் பொடி வந்துட்டு யூஸ் பண்ணாமல் வெறும் பச்சை மிளகாயிலேயே வந்துட்டு நிறையா கூட போட்டு செய்யலாம். இப்போ அரிசி கொட்டிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் வைப்போம். நம்ம வந்து பிரியாணி செய்யும் போது 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தான் வைக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கீழேருந்து மேலே வந்து சாப்பாடை வந்து கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு தம் போட்டுக்கோங்க. தம் போடும் போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. இது வந்து ஆக்சுவலி நம்ம மிளகா பொடி இதில் சேர்த்தக்கூடாது. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோம்ல, அப்போவே வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம தாளிக்கும் போதும் 2-3 பச்சை மிளகாய் சேர்த்தணும், அதில் கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்துட்டு சேர்த்தக்கூடாது. எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலைன்னு சேர்த்திட்டேன். ரைத்தாக்கு வந்துட்டு நான் குக்கும்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, அதனால குக்கும்பர் மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ மத்தியானம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சைட் டிஷ்க்கு வந்துட்டு நான் எதுவுமே செய்யலை. பிரியாணி கூட ரைத்தா மட்டும்தான் வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சூடாக இருக்குது, கிச்சனில் நின்று வேலையே செய்ய முடியல, அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரை வந்து கட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ரெசிபி வந்து என்னோடய பெரியம்மாவோட ரெசிபி. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க. அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு வந்து எனக்கு பிரியாணி வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.